Good evening, my dear friends. நம்ம டெய்லி ரொட்டீனில் 5 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னன்னு தெரியல, ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாளைக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு சண்டே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விட்டோம்னா திருப்பியும் கம்மிங் மண்டேக்கு நம்ம பாடி ரெக்கவரி ஆகிடும். இந்த நோம் டைமில் ஸ்லீப்பிங்லாம் கொஞ்சம் நைட்டு ஒரு 4 hours, திருப்பி மார்னிங் ஒரு 3 hours சொல்லி கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம டெய்லியும் மார்னிங் ரன்னிங் போயிட்டு சடனாக நைட்டு பிளான் பண்ணுறது, அந்த அட்மாஸ்பியர், அந்த நம்ம அந்த எல்லா இடமும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரன் பண்ணுறதுக்கு. விஷுவல் மார்னிங் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ் ஏரு, நைட்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. எனிவே நம்ம டே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இன்றைக்கி டஃப் தான். நேற்று கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு 2.5லே கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடுற மாதிரி ஆகிடுச்சு. அடுத்த 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆவரேஜ் கிலோமீட்டருக்கு 7 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ஆவரேஜாக ஒரு 6ஆவது ஓடுவோம். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ எனிவே செட் ஆகணும்ல, நம்ம பாடிக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். பிஃபோர் ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபிட்னஸை கைவிட்டுறாதீங்க. நான் நினச்சிருந்தா ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கலாம். காலைல ஆஃபீஸ் போகிறோம், நோன்பு வைக்கிறோம், திருப்பி நைட்டு வரோம், நோன்பு திறக்கிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம உடம்புக்காண்டி, நம்ம ஹெல்த்துக்காண்டி கண்டிப்பாக 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ரெகுலராக ஃபிட்னஸில் இருக்கிறதுனால. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க 30 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட்னஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க யூடியூப்பில் சும்மா வீடியோஸ் போட்டுட்ருக்கான் அப்படின்னு, வியூஸ் வரல, சப்ஸ்கிரைப்ஸ் இல்லைன்னு. ஸோ என்னோடய சர்க்கிளே நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது நெகட்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ நான் என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷனுக்காண்டி நான் வீடியோ டெய்லியும் போட்டுட்ருக்கேன். ஒரு ட்ராக்கிங் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டிவாக டெய்லியும் ஒரு டெய்லி ரொட்டீன் சம்மந்தப்பட்டது போட்டுட்ருக்கேன்னு சொல்லி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நெகட்டிவிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில், சொசைட்டியில், நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஹேவ் எ கிரேட் டே. லவ் யூ ஆல். See you tomorrow.